அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வந்திருக்கிறது டி நகர் தான். ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். வந்த உடனே பானிபூரி சாப்பிட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பானிபூரிக்கு. நம்ம ஐட்டம் வந்து ஸ்வீட் கார்ன் தான். அந்த அக்கா சூப்பராக போட்டுருந்தாங்க ஸ்வீட் கார்னு. நல்லா பெப்பர் தூக்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சுட சுட இருந்துச்சு. ஃபுல் மசாலா தான். என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாடா நாம 2 பேர் இது ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு பாருங்க எச்ச ஊறுது வாயில. ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றனால. அதை முடிச்சுட்டு நாங்கள் காதிம்ஸ் போயிட்டோம். பின்னாடியே காதிம்ஸ் இருந்துச்சு. பையனுக்கு செப்பல் வாங்கலாம், எனக்கும் செப்பல் வாங்கலாம்னு சொல்லி. நான் எப்போவுமே ஒரு 10 இயர்ஸாகவே இங்கே தான் வரேன். காதிம்ஸில் தான் வாங்குவேன். நல்ல டியூரபிலிட்டி செப்பலில், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். நல்ல டிசைன்ஸும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள் 400, 300, 500 ரேஞ்சஸில் தான் இருக்குது. அஃபோர்டபுளான ரேட் தான். நான் என் பையனுக்கு இந்த மாதிரி க்ராக்ஸ் தான் வாங்கினேன். இதெல்லாம் வெளியே க்ராக்ஸ் டைப் தான் வெளியே ரொம்ப 1000க்கு மேலே 2000க்கு மேலே. ஆனால் இங்கே ஒரு 600, 650 ரேஞ்சில் வந்துச்சு எனக்கு. இது வந்து கேர்ள்ஸ்க்கான இது. கேர்ள்ஸ்க்கு ஸ்டார்டிங்கே 400லேருந்து இருக்குது, 300, 400லேருந்து. ஷூஸு, சின்ன பசங்களுக்கு, ஜென்ஸ்க்கு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. எது எடுக்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிடுது எங்களுக்கு. பாருங்க, ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்கு. என் பையன் ஒரு செட் எடுத்துட்டான். அதுதான் கையில் வச்சிருக்காங்க. அதுதான் அவன் எடுத்தது, கிரே கலரு. போயிட்டான் பில் போடுறதுக்கு, அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு. சரி நம்ம ஐட்டம் பார்க்கலாம்னு சொல்லி நான் வந்துட்டேன். மோஸ்ட்லி என் சைஸ்க்கு கிடைக்காது வெளியே, ஆனால் இங்கே கிடைச்சிடும் எனக்கு என் சைஸ். மெரூன் வேண்டாம், வேற ஷேடு எடுன்னு சொன்னார் அவர். சரி வேற ஷேடு எடுத்தேன். பிங்க் எடுத்துட்டேன், லைட் பிங்க்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாஃப்ட் டச்சுன்னு சொல்லிக்கு வரோம்ல, அந்த செப்பல்ஸ் எல்லாம் நான் இங்கே தான் வாங்குவேன். 700, 800 ரேஞ்சில் ரீசனபிளாக இருக்கும். பில் போட கொடுத்துட்டோம். என்னடா பில் போட்டவர் இன்னும் வரலையேன்னு சொல்லி பார்த்தா நமக்கு கூப்பன் கிடைச்சிருக்குடின்னு சொன்னார். என்னவங்க கூப்பன் கேட்டால் 200 ருபீஸு. அடாடா இது நம்ம விட்டோமேன்னு சொல்லி 200 ருபீஸ்க்கு என்ன இருக்குது பார்த்தா பேக்ஸு ட்ரை பண்ணேன், வாலெட்ஸ் ட்ரை பண்ணேன். எல்லாமே 300, 400 தான் இருக்குது. சரி நம்ம அது ஆட்டையை போட முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் திரும்பி பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு. இங்கே பாருன்னு சொல்லி அவர் 2 சாக்ஸ் எடுத்துட்டாரு 200க்கு. சரி பொழிச்சு போன்னு சொல்லி நானும் விட்டேன். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸும் பேக் கேஸும் போடலான்னு சொல்லி வந்தோம். ஐஃபோன் அது வேணும்னு சொல்லி கடைசியில் அவர் பிடிச்ச மாதிரி ஒரு பிளாக் ஷேடில் வாங்கிட்டாரு. பேக் கேஸு சூப்பராக இருந்துச்சு, ப்ரீமியம் குவாலிட்டி. அதை முடிச்சுட்டு அப்படியே காஃபி கொடுக்கலான்னு போயிட்டோம். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஷாப்பு. ஃபில்டர் காஃபி. ஷாப்பிங் பண்ண டயர்ட்னஸ் போகிற மாதிரி இருந்துச்சு காஃபி குடிச்ச பிறகு. என் பையன் அங்கே கோவத்தில் போய் உட்காந்துருக்கேன். என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு கார் ட்ரெஸ் வேணும், கார் பிக்சர் போட்டு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி, சரி நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவனுக்கு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்து சமாதானப்படுத்தினா அவன் என் காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி அவனையும் குடிக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.